திரு ரவீந்திரன், விஜய் தான் திரு பன்னீர்செல்வம், திரு தினகரன் இருவருக்குமான பெட்டர் சாய்ஸ் விஜய் தான் அப்படிங்கிறத நோக்கி தான் களம் நகருதா? விஜயும் ஒரு சாய்ஸுங்கிறதுல மறுக்கிறதுக்கு இல்லை. விஜய் அவங்க ஒரு சாய்ஸாக வச்சிருக்கிறாங்க. குறிப்பாக இதில் இல்லை, அதனால தான் அந்த வார்த்தையை நான் சொன்னேன். பெட்டர் சாய்ஸ் ஸ்டாலின் தான். ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கலைஞரோட பெரிய அளவு எதிர்ப்போட்டு இல்லாமல் அந்த தம்பி சொல்லக்கூடிய அந்த திமுக எதிர்ப்பு அதெல்லாம் ஸ்டாலினுக்கே 40 விழுக்காடு ஜெயலலிதாமையாட்ட இருந்த அதிமுக ஓட்டில் 20 விழுப்பாடு தான் ஐயா எடப்பாடிக்கிட்ட இருக்குன்னு சொன்னால் ஸ்டாலினுக்கே ஒரு 6-7% ஓட்டு அதுக்குள்ளே வந்துட்டு இந்துத்துவாவுக்கு தமிழ் தேசியத்துக்குன்னு 20 பிரிஞ்சு போனதில் ஸ்டாலினையே குறிப்பிடத்தக்க திராவிட இயக்கம் தந்தை பெரியார் புகழ காக்க பெரியார் மண் இல்லை பெரியார் மண்ணுன்னு சொல்றதெல்லாம் ஸ்டாலினுக்கு தான் ஈரோடு கிழக்கிலே அந்த அதிமுக ஓட்டுகள் பெரிய அளவில் விழுந்துங்கிறது நம்ம வெளிப்படையாகவே பார்த்தோம். கலைஞருக்குள்ள அந்த எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லைங்கிறது நான் எதையும் ஆதாரப்பூர்வமாக சொல்லுவேன், தரவுகளோட சொல்லக்கூடியவன். ஈரோடு கிழக்கில் 70% மேலே திமுக எடுப்பாங்கன்னு சொன்னால் 73 விழுக்காடு வாக்கு எடுத்தாங்க. இதில் எல்லாரும் இன்னைக்கு அக்குமுலேட்டிங் பவர், அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸ். எல்லாரும் ஒரு 5 வருஷத்துக்குள்ள அரசியல் பண்ணணும்னா மக்களவை தேர்தலில் நமக்கு என்ன வாய்ப்பு கிடைக்கும், சட்டமன்ற தேர்தலில் நம்ம எப்படி நம்மளை தகவமைச்சு நம்ம வெற்றியை பெறுதுங்கிற அடிப்படையில் தான் ரெண்டு பேருமே நகர்ந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக ஓபிஎஸ் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நண்பரும் இல்லைன்னு மேல்நாட்டு அறிஞர் சொன்னதை, பேரறிஞர் அண்ணா பிறந்தை தமிழ்நாட்டில் பாப்புலரைஸ் பண்ணதை தெளிவாகவே முதல்வர் வீட்டு முன்னாடி என்ன சொல்லிட்டு வந்தாருன்னா திமுக ஆப்ஷன் ஒரு ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறாங்கிறதான் உண்மை. அது ஒரு தந்தை பராசக்தி. திமுக வளர்ச்சிக்கு 2 ஹீரோக்கள், ஒன்று மக்கள் தலைவர் எம்ஜிஆர், இன்னொன்று முத்தமிழறிஞர் கலைஞர். பராசக்தி வசனகர்த்தா அவரும் ஒரு ஹீரோ தான், ராஜகுமாரி ஹீரோ, எம்ஜிஆரும் ஒரு ஹீரோ தான். அதில் இவரோட தந்தை வந்து கலைஞரோட அபிமானி, கலைஞருக்காக தான் திமுகவில் வந்தார். பராசக்தி வசனத்தை மனப்பாடம் பண்ணி அப்படியே ஒப்பிப்பாருன்னு சொல்றாருன்னு சொன்னா திமுக இப்போ எது ஒரு பாசம் அவருக்கு தான் அர்த்தம். ஸோ இவரோட ஆப்ஷன் வந்து திமுக ஆப்ஷன் தான். மற்றபடி விஜய் ஆப்ஷன் இவருக்கு இருக்குது. விஜய் ஆப்ஷனை இன்னும் ஓபிஎஸ் வந்து இண்டிகேட் பண்ணல. தினகரன் தெளிவா 2 ஆப்ஷனையுமே தெளிவா காட்டுறாரு. ஒன்னு நாங்க இருக்க அணி ஜெயிக்குன்னு சொல்றாரு. அதுல விஜய்க்கு வந்து விஜயகாந்த் மாதிரி செல்வாக்கு இருக்கு, செல்வாக்கு கூடுதுலாம் விஜயும் குளோரிஃபை பண்ணக்கூடியவர். தெளிவா திமுகவுக்கு எதிர்ப்புன்னு சில அரசியல் விமர்சகர்கள் சிலர் வந்து தொடர்ந்து கிளிப்புல மாதிரி சில விஷயத்தை வன்மத்தோடு சொல்றீங்க. உண்மையிலே திமுகவுக்கு எதிர்ப்பு இருந்ததுன்னா எப்படி அவங்க 39 எம்பி சீட்டும் ஜெயிப்பாங்க? திமுகவுக்கு எதிர்ப்புங்கிறது ஒரு கற்பிதம், ஒரு மாயை தோற்றங்கிறத அவர் சொல்றாருன்னா திமுக ஆப்ஷன் அவர் ஓபன் பண்றாரு தான். சரி, விஜய் பக்கம் போனா இதுல நம்பர்ஸ் கூடுதல் தொகுதிகள் கிடைக்கும், விரும்பிய தொகுதிகள் கிடைக்கும், 2 தரப்புக்கும் அந்த வாக்கு சிதறாம லாபமா இருக்கும். அது விஜய் என்ன ஆஃபர் கொடுக்கறாருன்னு பார்க்கணும். விஜய் கேண்டிடேட் நிற்க முடியலன்னு கமல்ஹாசன் அள்ளி விட்டது மாதிரி தினகரன் அள்ளி விட்ட மாதிரி அள்ளி விடுறாரா, இல்ல கேண்டிடேட் அதிமுக அதிப்பாளர் வச்சு கேண்டிடேட் பிடிச்சி எந்த அளவு கேண்டிடேட் கொடுக்கறாருங்கிறது நமக்கு தெரியாது. இட் இஸ் ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் தான். இவர் கொடுக்கறது எம்எல்ஏ போஸ்ட். இப்ப நீங்க ஒரத்தநாடு வைத்தியலிங்கம், இது போடி ஓபிஎஸ், உதயசூரியன்ல நின்னா 50,000-60,000 ஓட்டுல ஜெயிப்பாங்க. அங்க ஒண்ணு எம்ஜிஆர் ஜெயலலிதா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல வரல. அதெல்லாம் ஒன்றும் பெரிய அளவு பாதிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. அது இருக்கனால தான் செங்கோட்டை வந்து அத்திக்கடவு அவினாசியில எம்ஜிஆர் ஜெயலலிதா போல மறைக்கிறாங்கன்னு வராரு. பட் இவங்களுக்குள்ள தனிப்பட்ட செல்வாக்கு, திமுகவுக்குள்ள செல்வாக்கெல்லாம் சேரும் போது 2 பேருமே 50,000 வாக்குல ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு எத்தனை பேருக்கு டிக்கெட் கொடுப்பாங்க? இன்னும் ஆஸ்பிரன்ஸ் இருக்கிறாங்க. மதுரை எம்பி இருக்கிறாரு, இன்னும் அவங்க கூட வந்து எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்னு சொன்னா எத்தனை பேருக்கு இவங்க சீட்டு கொடுப்பாங்க, எவ்வளவு ஆஃபர் கொடுப்பாங்கிறது திமுக கிட்ட உள்ள ஒரு இஷ்யூ. பட் முதல்வர் வந்து ஓபிஎஸ் விரும்புறார். ஓபிஎஸோட கேரக்டர் இடியோசின்கிரேசி என்னன்னா யாருக்கும் எதிர்த்து அவர் வந்து அரசியல் பண்ண மாட்டாரு, அது மூவ் பண்ண மாட்டாரு, சார்ந்து நின்னே பழக்கப்படுவார். ஜெயலலிதா பரதன்னு சொல்ற மாதிரி ஒரு லாயல்ட்டியா எல்லா இடத்துலையுமே காட்டி அதன் மூலமா வரக்கூடிய ஒரு அரசியல். அப்போ அவரை ஒரு அன்பழகன், சி சுப்பிரமணியம் மாதிரிப்பட்ட ஒரு இடத்துக்குள்ள இருந்தா அவர் மூவ் பண்ணி கவுக்க முயற்சி பண்ண மாட்டார். அந்த மரியாதையான பொசிஷன் வந்து தாவேக்காவுல திரு ஓ பன்னீர்செல்வத்துக்கு கிடைச்சிடாதா? கண்டிப்பா கிடைக்காது. விஜய்க்கு ஓட் டிரான்ஸ்ஃபர் கெபாசிட்டியே தெரியாத. இப்ப நீங்க வந்து விஜய் வந்து ஈரோட்டில் பேசுறாரு, அவரு வந்த கூட்டம் வந்து திமுக தீய சக்திங்கிறாரு. விஜய்க்கு வேணா தீய சக்தியா இருக்கலாம். விஜய் அபிமானமாடு காட்ட வந்த, வெளிப்படையா சொல்றேன், அருந்ததிர சமூக மக்களுக்கு அது தீய சக்தி இல்ல. ஸ்டாலின் எவனும் கைத்தட்டல. சீமான களத்துல வராதவர்னு அடிக்கிறார். ஏன்னா இவர் வந்து களத்தை விட்டு ஓடிய டேஷ்ன்னு விஜய் அடிச்ச கோபத்துக்கு சீமான அடிக்க வராரு. மொத்த கூட்டமே ஆர்ப்பரிக்குது. அப்போ ஸ்டாலினை எதிர்க்கிறதுக்கு அந்த கூட்டம் தயார் இல்லை. அதே வேளையில சீமான எதுக்கும் போது அந்த கூட்டம் எதுக்குறாங்க. சோ விஜய்க்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெபாசிட்டி என்னன்னு யாருக்கு தெரியும்? சோ வேற
செகண்ட் ஆப்ஷனா தான் தனிச்சு 234 நிற்க முடியாது, தினகரனால் நிற்க முடியாது, ஓபிஎஸ் நிற்க முடியாது. சோ ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி ஸ்டாலின் தான், செகண்ட் ஆப்ஷன் தான் விஜய்ங்கிறது என்னோட ஆணித்தரமான கருத்து. ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெபாசிட்டி டிஎம்கேக்கு போனாதான் நடக்காது. திமுக எதிர்ப்புலயே வாக்கு வங்கியை வச்சிருக்கக்கூடியவங்க 2 பேரும் தினகரனும் ஓபிஎஸ்ன்னு சொல்றாருல்ல அவரு. அதெல்லாம் செத்து போன விஷயம். ஜெயலலிதா இறந்ததுமே எல்லாரும் ஜெயலலிதாவை தூர தூக்கி போட்டுக்கிட்டு எல்லாருமே மடியில சசிகலா படத்தை வச்சிருந்தாங்க. யார் என்ன இது பண்ணிட்டாங்க? எம்ஜிஆர் ஜெயலலிதா வந்ததுமே எம்ஜிஆர் தூக்கி போட்டுக்கிட்டு ஜெய பிலிம் சிட்டின்னு வச்சாங்க. என்ன நடந்துட்டு? இதெல்லாம் ஒரு இமேஜ், ஒரு இதுக்குள்ள அந்த கட்சிக்காரங்களை கொண்டு வரதுக்கு தானே தவிர ஓட்டிங் வந்து வேற லெவலுக்குள்ள போயிட்டு. ஏன் கமலஹாசன் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொன்னாரு, எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி சாராயவாரிகளை கல்வி தந்தை ஆக்கினாருன்னு சொன்ன சீமான் இன்னைக்கு 8.2 விழுக்காட்டுல நிற்கிறாரு. கமலஹாசன் வந்து எப்படி இருக்காரு நமக்கே தெரியும். சோ மக்கள் திலம் எம்ஜிஆரை நான் மதிக்கிறேன், மிகப்பெரிய சமூக நீதி புரட்சி செய்தவர், கலைஞர் அவரோட இன்டெலெக்சுவல் லீடர். அதுக்குள்ள நான் அதுல நான் விமர்சனம் நான் வைக்க விரும்பல. பட் என்ன லாபம் என்ன இதுங்கிற கணக்கு போட்டு தான் போவாங்க. ஆஃபர் அக்செப்டன்ஸ் தான் இங்க இது. என்ன லாபம்ங்கிறது சாமிநாதன் கருத்தை நான் அவுட் ரைட்டா மறுக்கல. இங்க தான் முத பிரியாரிட்டி. இங்க லாபம் இல்லைன்னா தான் விஜய் கிட்ட அவங்க போவாங்க. டிஎம்கே தான் முதல் சாய்ஸ், கண்டிப்பா டிஎம்கே தான் முதல் சாய்ஸ். அத வந்து தினகரன் வெளிப்படையாகவே காட்டிட்டார். டிடிவியும் ஓபிஎஸும் விஜய் பக்கம் போறதுனால அவங்க செல்வாக்கோட விஜய் செல்வாக்கு சேர்த்து 10, 12 சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாரு. அது புதிய கட்சியாக விஜய்க்கு லாபம். அதற்கப்புறமான அரசியலாக டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கும் என்ன கிடைக்க போகுது? ஒருவேளை இன்னைக்கு திமுக வந்து தொடர்ந்து சொல்றாங்க 200 சீட்டு ஜெயிப்போம்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அண்ணா திமுக கூட ஒரு நம்பிக்கை வார்த்தையை 210 ஜெயிப்போம்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. ஒருவேளை ஏதோ ஒரு 5 சீட்டு 10 சீட்டு முன்ன பின்ன வந்து பல கடும் போட்டியாக களம் உருவாகிடுச்சு. ஒரு 4-5 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தேவைன்னா அன்னைக்கு ஓபிஎஸ் டிடிவி அவர்களுடைய செல்வாக்கு எப்படி மாறி இருக்கும்? அப்ப அவர்கள் அதையும் கணக்கு பார்ப்பாங்களா? முதல்ல சட்டமன்ற பிரதிநிதித்துவம் தானே முதல் இலக்கு. கோடீஸ்வரன் பேசும்போதே சொல்றாரு, தேர்தலுக்கு பின்பு அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுப்பாங்க. 29 வரைக்கும் பேசுறாங்க. 29 கூட போல 26 தேர்தலுக்கு பின்பு அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுப்பாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த நேரத்துல அவர்கள் ஒரு மைய புள்ளியாக மாறணும்னு காலம் இருந்துச்சுன்னா நீங்க கணக்கு போடுறபடி நம்ம வந்து இல்ல, நீங்க கணக்கு போடுறபடி திமுகவும் அதிமுகவும் தலா 100 ஜெயிக்கும் அப்படி இல்ல. ஏதோ ஒரு கோணத்துல அரசியல் தானே கடைசி காலகட்டத்துல எல்லாமே பணத்துல இருந்து எல்லா விஷயங்களும் தானே தீர்மானிக்கும். இன்னைக்கு காலத்துல திமுக பல மடங்கு முன்னதான் நிக்கிறாங்க இன்னைக்குமே. அது வந்து அது முன்ன நிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா எதிர்கட்சிகள் ஓட்டுகள் தன்னா பின்னாடி சிதறுகிறது, தனித்தனியா பிளவுபட்டு நிக்கிறாங்க. அதனால திமுக முன்கை எடுத்து இன்றைக்கு முன் வரிசையில நிக்கிறாங்க. பட் இவர்களுக்கு ஒரு 12 சீட்டு அப்படிங்கறதே நீங்க இதுக்கு முன்பு 3வது அணியாக வந்த விஜயகாந்த் அவர்களால அவர் மட்டும்தான் ஜெயிக்க முடிஞ்சு. மக்கள் நல கூட்டணி ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியல. 12 ஜெயிப்பாங்க அப்படின்னாலே ஒரு 10-12 வருவாங்கன்னாலே அது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை உருவாக்கிடும்ல. அடுத்து இவங்க வந்து ஒரு 12 சீட்டு ஜெயிச்சிட்டாங்கிறது தமிழக அரசியலுக்கு ஒரு புதிதாக தானே இருக்கும். சோ அந்த வகையில அதை நம்ம பார்த்தோம்னா அது இவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் என்பது ஒரு பலம் தானே. நடந்த விஷயங்களை சொல்றது வேற, யூகங்களை சொல்றது வேற. கோட்டீஸ்வரன் தன் வியூகங்களை அருமையா சொன்னாரு, தம்பியும் அருமையா சொன்னாரு. நான் நடந்த விஷயத்தின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை யூகத்துக்கு மக்கள் மத்தியில் விடுறேன். 2016ஆம் ஆண்டு அன்புமணி மாற்றம் முன்னேற்ற அன்புமணி 234 தொகுதியில் நின்னாரு. மக்கள் நல கூட்டணி 12 விழுக்காடு பலம் கொண்ட கட்சிகள் ஒரு சந்தர்ப்பாத கூட்டணி அமைச்சு அவங்க கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சு நின்னாங்க. முடிவில் அன்புமணி 4.5 விழுக்காடு பலம் கொண்ட ஒரு 5.5 விழுக்காடு பலம் ஒற்றை தலைமையா அவரு மிளிர்ந்தாரு. இவங்க 12 விழுக்காடு பலம் கொண்டவங்க 6 விழுக்காடு பலமா போயிட்டாங்க. அதே மாதிரி 2021ஆம் ஆண்டு ஆர்கே நகர் வெற்றி வீரர் ரெட்டலையும் உதயசூரியன் குக்கர்ல வச்சு அவிச்சு பெரிய ஹீரோவா நின்னவர், 5.5 விழுக்காடு வாக்கெடுத்தவர். துரோகிகளை எந்த சமூகமும் ஏற்றுக்கிட மாட்டாங்கன்னு எடப்பாடியை சொன்னவர். தேமுதிகவுக்கு 60 சீட்டு கொடுத்தாரு, இன்னொரு கட்சிகளுக்கெல்லாம் 60 சீட்டு கொடுத்தாரு. கமலஹாசன் மிகப்பெரிய நட்சத்திரம், அவர் வந்து சரத்குமாருக்கு 40 கொடுத்தாரு, கொஞ்சம் திருப்பி கூட கொடுத்துட்டாரு அவரு. இவங்கெல்லாம் சந்தர்ப்பாத கூட்டணி அமைச்சார். சீமான் ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ், என்னால 214 போட முடியும், நான் சந்தர்ப்பாத கூட்டணி வைக்க மாட்டேன், நோட்டுக்கு சீட்டுக்கு நான் வேலை போக மாட்டேன்னு 214 நின்னாரு, 7 விழுக்காடு எடுத்தாரு. இப்பவும் விஜய் சந்தர்ப்பாத கூட்டணியை பல நிரூபிக்காம செய்தாருன்னா சீமான் எமர்ஜ் ஆகி மக்கள் மத்தியில் இவன் தாண்டா சுத்த வீரன், உறுதியா நிற்கிறான், உண்மையா நிற்கிறான், சந்தர்ப்பாத கூட்டணி அமைக்கல, ஜாதிய கூட்டணி அமைக்கல, தெளிவா நிற்கான்னு அன்புமணி எமர்ஜான மாதிரி சீமான் 21ல எமர்ஜான் மாதிரி 26ல சீமான் எமர்ஜானுக்கும் வாய்ப்பு உண்டு. இது என்னோட ஒரு கருத்து தான், மற்றவங்க கருத்தை நான் மதிக்கிறேன், தரவுகளின் அடிப்படையில் என் கருத்தையும் பிரசன்ட் பண்றேன். மக்கள் தீர்ப்பளிக்கட்டு. விஜயை கடந்து சுருக்கமா, அதாவது இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் வராங்க, அதெல்லாம் ஏத்துக்கிறாருன்னா இப்போ புதுசா வரவரே பண்றாருன்னா அவர் பர்செப்ஷன் ஏறும். அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி வந்து கொஞ்சம் சிந்திச்சு அவங்களும் ஒருவேளை கூட்டணி அமைச்சாங்கன்னா
அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி சார் சொல்ற மாதிரி நாம் தமிழர் இதை விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த கூட்டணி முடிக்க மாட்டாங்க. ஆமா, இல்ல எல்லாமே வியூகத்துல பேசுறதுனால வாய்ப்பு இல்ல. எம்ஜிஆர் மலையாளி அவர் தனிச்சு போட்டு எம்ஜிஆர் அடிச்சுட்டாங்களே. எம்ஜிஆர் மலையாளி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம தமிழர்களுக்கு அநீதி பண்ணாரு. ஜாதிவாரி கணக்கெடுத்தா மேனனுக்கு எண்ணிக்கை தெரிஞ்சிடும். எம்ஜிஆர் அடிச்சு விளையாடுறவரு ஏன் கூட்டணி போறாரு?